அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரக நிலைகள் எந்த இடத்துல மாறி இருக்காங்க, அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும், வரக்கூடிய சந்திர கிரகணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லாமே கெட்டது நடக்க போகுது அப்படின்னும் சொல்ல முடியாது. ஒரு கலவையாக ஒரு மாற்றம் கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ 50 அவுட் ஆஃப் 50 வச்சுக்கோங்களேன். ஸோ பாதி உங்களுக்கு நல்லது நடக்குது அப்படின்னா, ஒரு பாதி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பெரிய இழப்புகள் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன சிக்கல்கள் மட்டும் ஏற்படும். சராசரியாக பார்க்கணும் அப்படின்னா, அந்த டைமில் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் தான் ஒரு மிதமான மாற்றங்கள் இருக்க போகுது. மேலதிகாரிகள்கிட்ட கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லைங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி சூதானமாக இருந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை திருப்தி அடைய செய்யணும் அப்படின்னா, அதுக்கான விஷயங்கள் இன்னும் நடக்கலை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க நிறைய பிரச்சனைகள் பார்த்துருப்பாங்க. அவங்க வாழ்க்கையிலேயே பல போராட்டங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க கோபக்காரங்க. சிம்மராசிக்காரங்களை மாதிரி மேசராசிக்காரங்களும் பயங்கரமாக கோவப்படுவாங்க. சிம்மராசிக்காரங்களையாவது ஒரு வகையில் வச்சு பார்க்கலாம், ஆனால் மேசராசிக்காரங்கள அப்படி பார்க்கவே முடியாது. யார் என்ன அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதில் இருக்கக்கூடிய தப்பு சரி இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க சொல்கிறது தான் நம்ம எல்லோரும் செய்யணும் அப்படி இருக்கக்கூடியவங்க தான். ரொம்ப அடமண்ட்டாக இருப்பாங்க மேசராசிக்காரங்க. நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அவங்க யாரும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களா, இல்லை உங்கள் வீட்டிலே கூட யாரும் இருக்கலாம். அவங்கள நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாவே தெரிஞ்சிடும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் யார் என்னெல்லாம் எந்த பாரபட்சமும் கிடையாதுங்க. கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெற்ற அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கணும். அதனால் அவங்க என்ன தோணுதோ அதை எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவாங்க. சிம்மராசிக்காரங்களை ஏன் ஒரு வகையில் நம்ம வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க தப்புன்னு தெரிஞ்சது அப்படின்னா மன்னிப்பு கேட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் அவங்க பேசுவாங்க, கோவப்படுவாங்க, உடனே இல்லைன்னா ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் சிம்மராசிக்காரங்க மாதிரி மேசராசிக்காரங்க இருக்க மாட்டாங்க. துருன்னு இருப்பாங்க. அவங்க சொல்கிறது தான் செய்யணும். அவங்க தட்டா புட்டான்னு எல்லாம் செஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும், பார்த்துக்கணும், அமைதியாக இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து கேட்டுட்டோம், வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸோ அப்படிப்பட்டவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க எப்படி ஒரு இடத்துல போய் அடிபணிஞ்சு வேலை செய்வாங்க? செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் இந்த டைமில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி அடையணும் அப்படின்னா, அது அவங்களாவே செஞ்சு பார்த்து அதில் ஓகே அப்படின்ற மாதிரி வந்தால் மட்டும்தாங்க திருப்தி அடைவாங்க. இல்லைன்னா அடையவே மாட்டாங்க. ஒரு பதவியில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா, அதுக்காக நீங்கள் வேலையில் மாற்றுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். வேலை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, இந்த வேலை வேண்டாம், வேறு வேலை செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு வியாபாரியாக இருக்கீங்க, இல்லைன்னா வியாபாரத்தை எல்லோரும் சேர்ந்து செய்யும் போது நீங்கள் ஒரு பார்ட்னராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய பார்ட்னர்கிட்ட இருந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா, இன்னும் மீதி இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது நீங்கள் சிக்கல்கள் இந்த டைமில் பார்க்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய போட்டியாளர்கள் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய சவால்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. ஸோ உனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தனியாக பிரித்து விட்ற மாதிரிலாம் பார்த்துருவாங்க. இதனால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, இது வரைக்கும் லாபங்களை பார்த்துட்டு இருந்தாலுமே கூட இனி லாபம் கிடைக்காது. ஸோ உங்களை ஆபத்தில் போய் தள்ளி விட்டுருவாங்க. அதனால தான் கூட இருக்கக்கூடியவங்களை ரொம்ப நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தங்க எல்லா ரகசியத்தையும் சொல்லிவிடுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட. அப்புறம் பயந்துட்டுருப்பாங்க உங்கள்கிட்ட. அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்காதீங்க. மேசராசி நேயர்களுக்கு இந்த டைமில் லாபம் குறைவாக இருந்தாலுமே கூட கவனமாக இருந்துக்கோங்க போதும். கல்வியில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, நிச்சயமாக கல்வி பெறக்கூடிய மாணவர்கள் மேசராசிக்காரங்களாம் கவனமாக தான் இருக்கணும். கடினமாக படிங்க, இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் வரும். ஏன் சொல்கிறேன்னா, மேசராசிக்காரங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும், 7.5 சனி வேறு உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. 7.5 சனி காலம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். பாதிப்பு இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் கல்வியில் கவனமாக இருங்க. அதுவும் இந்த டைம் பொது தேர்வு எழுதக்கூடியவங்களாக இருக்கீங்க, இல்லை ஏதாவது அரசுக்கு பொது தேர்வு எழுதக்கூடியவங்களாக இருக்கீங்க, ரொம்ப கவனமாக தாங்க இருக்கணும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க, இவங்களெல்லாம் ஈஸியாக உங்களால் ஹேண்டில் பண்ணவே முடியாது. அவங்கக்கிட்டலாம் பேசணும் அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப சிக்கலாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
குடும்ப உறுப்பினர்கள்ல கண்டிப்பாக நீங்கள் பிரச்சனை பண்ணுவீங்க. வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன செஞ்சாலும் உங்களால் அதை வந்து என்ன பண்ண முடியாது, சரி பண்ண முடியாது. குடும்பத்தில் அமைதி வேணும், மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். சொல்லப்போனால் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த டைமில் மேசராசிக்காரங்களை கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருந்துக்கோங்க. இல்லைன்னா பெரிய அளவில் பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படும். சொல்லப்போனால் ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறான், அமைதியாக இருக்கான் அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுடைய சந்தோஷமே வந்து இருக்குது. ஏன்னா வீட்டில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 விதமாக வந்து எதுவும் பேசும்போது சொல்லும் பொழுது இந்த அமைதியாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அமைதியாக வந்துடுவாங்க. பேசினா பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஆனால் சொல்லுன்னு கோவம் வரவங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா அவங்க திரும்ப எதிர்த்து ஏதாவது பேசுவாங்க. ஸோ பேச்சு வந்து பேசும்பொழுது வாக்குவாதம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைஞ்சி போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்கிறது தான் சரின்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்டவங்க அவங்க கூட இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், அவங்க தான் வந்து அன்பு செலுத்தணும், அவங்க தான் அடிமை வேலை செய்யணும், எல்லாமே எதுவுமே வந்து இவங்க செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உருவாகும். காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதிலெல்லாம் வந்து பிரச்சனைகள் வந்து வருங்க. ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டைமில் ஒரு சில நிதி நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். நிதி அப்படின்னாலே மேசராசிக்காரங்களுக்கு தெரியும். பெருசாக இவங்கள்ட்ட நிதிநிலை அப்படின்றது இருக்கவே இருக்காது. சம்பாதி தலைமையை கூட ஏதாவது ஒரு வழியில் செலவாயிட்டு போயிட்டே இருக்கும். சேமிப்பு ரொம்ப கம்மி இவங்க கையிலலாம். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு முக்கியமாக எந்த ஒரு முடிவு முடியாமல் திணறுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிதி நெருக்கடிகள் ஏற்படுறதுனால மனசுக்கு வந்து சந்தோஷம் கிடைக்காது, மன அழுத்தம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த டைமில் நடக்க போகுது. மேலும் இந்த டைமில் உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்குது. 7 ரசனி அப்படின்னாலே கண்டிப்பாக ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை. குறிப்பாக அந்த டைமில் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கம்மியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாயிடுச்சு அப்படின்னாலே வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க, எல்லா நோயும் வந்துடும். நான் சனி உங்களுக்கு 12வது வீட்டில் இருக்கிறாரு. உங்களுடைய கால், முழங்கால் இதில் தான் பிரச்சனை வரும். அதனால் நடக்கும்போது பார்த்து நடங்க. ஒரு படிக்கட்டு ஏறுறீங்க அப்படின்னா பார்த்து ஏறுங்க. இந்த டைமில் சின்ன குழந்தைங்க, மேசராசிக்கார குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா மரங்கரை ஏற போகிறாங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்களுக்கு கீழே விழுந்தாங்க அப்படின்னா கால் கையில் தான் அடிப்படுற மாதிரி இருக்கும். ஸோ சனி பகவான் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கால், முழங்கால் இந்த சம்மந்தமான விஷயங்களில் தான் வந்து பிரச்சனையை கொடுப்பாரு. அதனால் பார்த்து வந்து பத்திரமா வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இன்னொரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாள், முருகனுக்கு உரிய நாள் தான். அதே போல் பிரதோஷம், செவ்வாய்க்கிழமையில் பிரதோஷம் வர்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரதோஷத்தை மங்கள பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு. கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போங்க. அப்போ ஈசனை நம்ம மனசார வழிபாடு செய்யுங்க. அவருக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க. உங்களால் என்ன முடியுதோ வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுக்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடனை வாங்கிட்டுலாம் போய் ஒன்றும் வாங்கி கொடுக்க வேண்டாம். என்ன வாங்கி கொடுக்கணுமோ வாங்கி கொடுங்க. ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் மூலமாக அவர் வந்து சந்தோஷம் அடைவார். உங்களுடைய கஷ்டங்களை போக்கி கொடுப்பாரு, உங்களுடைய கவலைகளை வந்து குறைச்சி கொடுப்பாரு. அதனால் இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்த மறக்காமல் வந்து செய்யுங்க. ஸோ அதே மாதிரி இன்றைய தினம் பிரதோஷ நாள் அப்படின்றதுனால மறக்காமல் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்திரத்தை இந்த நல்ல நாளில் நீங்கள் சொல்கிறதுனாலையும் எழுதுறதுனாலையும், ஏன் சொல்லப்போனால் மனசால் நீங்கள் நினச்சாலுமே கூட அவருடைய அருள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். யாருக்கும் வந்து இந்த மாதிரி பாக்கியெல்லாம் கிடைக்காதுங்க. ஸோ இந்த பதிவில் நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட அது கடவுளுடைய சித்தம்தான். அவங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை காட்டாமல் உங்களால் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து முடியாது, கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஆனால் ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அது கடவுளாக பார்த்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த பதிவும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து எம்பெருமான் ஈசனை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் மறக்காமல் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மந்திரத்துக்கு இணையான மந்திரம் இது வரைக்கும் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம், எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது. ஸோ கண்டிப்பாக பிரதோஷத்துக்கு வந்து ஆலயத்துக்கு போங்க. ஏதாவது ஒன்று அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகிறதுக்கு அவர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து துணை நிற்பார். அதே மாதிரி
இந்த நாட்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கும். ஒரு சிலரால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 108 முறை வந்து சொல்ல முடியும்னா கூட சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக நீங்கள் 108 முறை சொல்லியே தான் ஆகணுமா அப்படிலாம் கிடையாது. உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் செய்யுங்க. ஏன்னா நம்ம பரிகாரங்களையும் வழிபாட்டு முறைகளையும் வந்து சொல்கிறோம். அதை நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய திறமை தான். இவ்வளோ தான் சொல்லணும் அப்படின்னு எந்த கம்பல்ஷனும் எப்பயுமே நம்ம வந்து கொடுக்கறதே கிடையாது. ஸோ இறைவனை வந்து மனசார நினச்சாலே போதும், நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் உங்களால் முடியதை செய்துக்கோங்க. தொழிலும் நிதி நிலையிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும், எதிர்பாராத பணவரவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இதை செய்யுங்க. அதே மாதிரி பொறுப்புணர்வோடு நீங்கள் வந்து இருந்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் மேசராசிக்காரங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அதுலேயும் குறிப்பாக செப்டம்பர் பிறந்ததுக்கு அப்புறமா 5, 10, 21 இந்த தேதியெலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். ஸோ கூட வேலை செய்யக்கூடியவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி தாங்க செப்டம்பர் பிறந்ததுக்கு அப்புறமா அந்த நாட்களுடைய முதல் தேதிகளில், அதாவது செப்டம்பர் 8லேருந்து 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல பணவரவு இருக்கும், நிறைய ஒப்பந்தம் இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். அதனால் நீங்கள் முதலீடுகள் எதுவும் செய்கிறீங்கன்னா கூட செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா லாபம் தான் வந்து கிடைக்க போகுது. ஆனாலுமே இந்த டைமில் நீங்கள் தேவையில்லாமல் வரக்கூடிய செலவை மட்டும் குறைச்சிக்கோங்க. ஏன்னா செலவு அப்படிங்கிறது நம்ம நம்ம கட்டுப்படுத்துறதை பொறுத்து தான் செலவு. எல்லாருக்கும் வந்து செலவு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. செப்டம்பர் மாதம் 18க்கு அப்புறமா தான் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு கிரக மாற்றம் ஏதாவது கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த கிரக மாற்றத்தினால உங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும். உறவினர்களுடைய வழியில் நிச்சயமாக அனுசரித்து போகணும். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லோரும் ஒரு சில விஷயங்களை பேசுவாங்க, ஒரு சில விஷயங்களில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். மேலும் இந்த டைமில் உங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது, பிரச்சனையாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? எல்லாத்தையும் தூர தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. ஏன்னா கவலையை வந்து நம்ம மனசில் சேர்த்துட்டே இருக்க நமக்கு தான் வந்து அழுத்தம் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மன அழுத்தத்தை மட்டும் அதிகமாக்கிக்கூடாது. அதுதான் வந்து நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது, நிறைய நோய்கள் வரத்துக்கு காரணமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்த கண்டிப்பாக வந்து எடுத்துடுங்க, உங்கள் மனசை விட்டு எடுத்துடுங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யுங்க. பாட்டு கேட்க பிடிக்குன்னா பாட்டு கேளுங்க, இல்லை புக்கு படிக்க பிடிக்குன்னா புக்கு படிங்க, படம் பார்க்க முடியும்னா படம் பாருங்கள், பாட்டு கேட்குறதுனா பாட்டு கேளுங்க. இல்லை உங்களுக்கு பிடித்தமானவங்கள்ட்ட இந்த விஷயத்த நடந்துடுச்சு மனசில் போட்டு வருத்திக்கிட்டே இருக்க முடியல, யார்ட்டையாவது ஷேர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கையானவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க, அதுலேயும் தப்பு கிடையாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தியானம் பண்ணுறது பிடிக்கும், யோகா பண்ணுறது பிடிக்கும். பொதுவாகவே நம்ம வந்து தியானம் பண்ணும்போதும் யோகா பண்ணும்போதும் தான் நம்மளுடைய மனசுக்கு முழுமையான அமைதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டைமில் என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.